ओम नमो गणपति नमो गणपति नमो प्रमपति नमस्ते स्थलंभद्राय एकदंडाय विकटनाशिनी शिवसदाय श्री வரதமூர்த்தயே நமோ நமः மகன்களுடைய அனுகிரகத்தால் பாலத்தன்மை திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மேச ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்கும் உண்டான பலன். இந்த மேச ராசி உங்கள் ராசிநாதன் அமோகமான பலத்தோட அமர்ந்துள்ளார். சூரியபான் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் புதனோட சேர்ந்து, ஆகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 7.5 சனி காலம். கவனமாக இருக்க வேண்டிய தருணம். நிதானமும் தேவை, கவனமும் தேவை. குடும்பத்துக்கு உண்டான அமைதி காக்க வேண்டிய சூழல் உருவாகும். எந்த விதமான சலசலப்பு என்று இருக்கணும் இந்த வாரத்தில். ஆக வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிறைவேறும். ஆகவே கவனமாக இருந்து எப்படி அது நிறைவேற்றிக் கொள்வதுங்கிறது சிந்தனையில் இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். தொழில் செய்கிற இடத்துல அதேபோல் மதிப்பீட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கணக்காளராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கொஞ்சம் கவனமாக இருக்க. எந்த விதமான உங்களுடைய கணக்கு வழக்குகள் சரியான முறையில் எழுத தெரிந்தாலும் அதுக்குண்டான தடை தாமதத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். ஆகவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை சுமூகமாக பழகி நன்மதிப்பு பெற வேண்டிய காலம். எந்த விதமான அவசரமின்றி பேசி நிதானமாக இருப்பதே சிறந்தது. அதே போல் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்கிட்ட சற்று கவனமாக இருக்கணும். புதிய வாடிக்கையாளர் கவர்ந்து இழுக்கும் சொல்லி தேவையில்லாத செலவுகள் தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான செலவுகள் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் புதுசாக கவர்ந்து இழுக்கிற இந்த ஐடியா, அந்த திட்டம் போட்டால் நல்லா இருக்குங்கிறது வீணான செலவு தவிர்ப்பது சிறந்தது. குடும்பத்தில் சிறு குழப்பங்கள், மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கருத்து வேறுபாடு, மன அமைதி இல்லை அப்படிங்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் நிதானத்தை இழக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆனால் கணவன் மனை கொண்டான கருத்து வேறுபாடு தவிர்ப்பதே சிறந்தது. குழந்தைங்கள்ட்ட அன்போடு நடந்து கொள்ளணும். குழந்தைங்கள்ட்ட பாசமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கிறார். தாயத்தை பண்ணிட்டு நல்ல மதிப்பு பெறணும். அவர்களுக்கு உண்டான சேவை நம்ம பணிவிடைகள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு உண்டானது. அதே போல் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு, படிப்புக்கு, திருமணத்துக்கு உண்டானது ஒரு வாகனம் வாங்குறணும். குழந்தைங்களை வாகனம் கேட்குறாங்க, ஒரு வண்டி வாங்கணும்னா கவனமாக இருந்து வாங்கணும். குழந்தைங்களுடைய செலவு கூட பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டமாக உள்ளது. இருப்பினும் எதிர்பாராத பொருளாதார வரவு உண்டாகும். இருப்பினும் திடீர் செலவும் கொடுக்கத்தான் செய்யும். சேமிப்புகள் குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகவே உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்தி கொள்வதே சிறந்ததாக இருக்கும். எந்த விதமான முயற்சியும் சரி, எந்த விதமான செயலாக இருந்தாலும் சரி, 1க்கு 2 முறை யோசித்து செலவினங்கள் செய்து வருவதே இந்த குடும்பத்துக்கு உண்டான செலவு பொருளாதார சிறப்பாக இருக்கும். இன்னும் பொருளாதார சிக்கல் உருவாகக்கூடிய காலம் உண்டாகும். அதனால் எதிர்பாராத செலவினங்கள் தவிர்ப்பது, சேர்த்த செல்வத்தை சேமிப்பு கரையாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய கவனம் முழுமையாக அதிலே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சுக்கிரன் சேர்ந்திருப்பது தன பிராப்தத்தை அதிகரித்தாலும், 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தன பிராப்தத்தை அதிகரித்தாலும், இந்த புதன் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இந்த வாரத்தில் பலன் கொடுக்காது. சந்திர பகவான் ராகுவோடு இணைந்து இந்த வார தொடக்கத்தில் இருப்பதால் மனதில் ஏதேனும் ஒரு ஐயப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே அபிலாஷங்கள் அதிகமாக உருவாகும் சொல்லுவோம். அபிலாஷங்கள், ஆசைகள் வளர்த்து விடும், ஆனால் அனுபவிக்க வைக்காது. அதனால உங்களுக்கு பொருளாதார சிக்கல் உருவாகும். அதனால இத்தனை நம்மளுக்கு நடக்கும்போது ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு ஓய்வெடுத்துக் கொள்வதே சிறந்ததாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை காண்டி
சிந்தனைக்காண்டி பழையசு புதுசு புதியதல் எல்லாமே உங்களுக்கு உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு சிந்தனையால் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும். அதனால் மன அமைதியோட ஒரு 2 நிமிடம் அமர்ந்து தியானித்து அதுக்கப்புறம் உறங்குவதே சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா மனக்குழப்பத்தால் உங்களுக்கு உறக்கத்தை கெடுக்கும். அது சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தாற்படி ஓய்வெடுத்துக் கொள்வது இன்னும் கால சிறந்ததாக அமையும். இல்லைன்னா உடல் பிரச்சனைக்கு சற்று குறைபாடு ஏற்பட வாய்ப்பு கொடுக்கும். இதேபோல் முருகப்பெருமான் மனதார வேண்டி வரணும். முருகப்பெருமானை தினசரி ஒரு ஆலயம் சென்று வழிபாடு செய்து வருவது, சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வருவது கால சிறந்ததாகவே அமையும். அதே போல் உங்கள் குலசாமி சொல்லக்கூடிய குல தெய்வத்துக்கு ஒரு மனதார வேண்டி பூஜை செய்து அல்லது அருகாமையில் குல தெய்வத்துக்கு உண்டான ஆலயம் இருந்தால் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வருவது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி உருவாகக்கூடியது. திருமண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகும். குரு பகவான் உங்களுக்கு அனுகூலம் பெற்றிருந்தாலும் திருமண தடை உங்கள் ஜாதக ரீதி ஏற்படக்கூடிய காலம்ங்கிறதால் திருமண தடை நீங்கும் குலதெய்வ வழிபாடு செய்து வரும்போது. அது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சேர்த்து கொடுக்கும். அதனால் குலதெய்வ மனதார ஒரு பூஜை சிறப்பான ஒரு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செய்து வர்றது சிறந்தது. அதே போல் முருகன் பழனிநாதனை சென்று தரிசனம் செய்வது, திரு ஆவினங்குடி போன்ற இடத்துல எல்லாம் போய் தரிசனம் செய்து வர்றது குடும்ப உறவு நல்ல பலம் பெறும். குடும்பத்துக்கு உண்டான கணவன் மனைக்கு உண்டான பிரச்சனை சுமூகமாக தீர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கும். குழந்தைகளுக்கு உண்டான அன்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். அது மட்டுமல்லாது தொழில் சார்ந்த இடத்துல சக ஊழியர்கிட்டையும் நல்ல அந்த குலதெய்வம் அந்த பழனி முருகப்பெருமான அனுகிரகத்தால் சக ஊழியர்கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். வருவார், பேசுவார், போயிடுவாருங்கிறது ஒரு தன்மையாகவே முடிச்சுவார். குறை சொல்லாமல் நம்மளுக்காண்டி குறை சொல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்வதே சிறந்தது. எந்த காரியம் எடுத்தாலும் நிதானித்து செயலாற்றக்கூடிய காலமாக உள்ளதால் புத்தி கூர்மையோடும் செயல் ஆக்கத்தோடும் செயலாற்றினால்தான் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான பலனாக அமையும். ஆகவே தெய்வ நம்பிக்கையோடு வழிபாடோடு நீங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது கைமேல் பலன் அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பலா, ஜெய் பலா, ஜெய் பலா. வாழ்க வளமுடன்.